வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே துறை தேர்வுகள் அதாவது ஆர்ஆர்பி தேர்வுகள் நடக்கக்கூடிய அந்த சிபிடி எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்கப்பட்ட வினாக்களை சரியாக செய்து முடிக்கணும். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து டைமே பத்தல. நிறைய கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியும். எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நமக்கு தோல்வி அடையக்கூடிய நிலை உருவாகுது. அப்ப அந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னா, டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு வினாவுக்கு யாரு காரணம் அப்படின்னா, தேர்வு எழுதக்கூடிய மாணவராகிய நம்ம தான். அப்ப தவறு ஏற்படுது அப்படின்னா, தவறு நம்மளால தான் ஏற்படுது. சரி ஏற்பட்டாலும் அது நம்மளால ஏற்படுது. அத ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த என்டிபிசி குரூப் டி வரக்கூடிய தேர்வுகள்ல டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்? பக்காவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் அடுத்து நம்ம லைஃப்ல நமக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா மைனஸ் தான். ஒரு தடவை பிளஸ் வரதான் கஷ்டம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் அடுத்த லெவல். எப்பயுமே எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்டிபிசி குரூப் டி ஓகேங்களா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அந்த எக்ஸாமுக்காக. இன்னொன்னு அந்த எக்ஸாம்கால எக்ஸாம் டைம்ல என்ன பண்ண போறோம். இந்த 2 விஷயமே ஃபாலோ பண்ணணும். அதுக்காக எக்ஸாம் காலம் மட்டும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண படிக்காம ஒருத்தர் சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம வருவாங்க. அவனுக்கும் டைம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு படிச்சுட்டு வருவான். அவனுக்கு டைம் பத்தாத மாதிரி இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ண டைம் பத்தாத மாதிரி. அப்ப எப்படி பண்ணுனா பக்காவா இந்த டைமை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க முக்கியமா 2 விஷயத்தை கவனமா எடுத்துக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோம், எந்த வழிமுறையை ஃபாலோ பண்றோம் ஒண்ணு. 2வது இது எக்ஸாம்களை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றோம். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த என்டிபிசி குரூப் டி தேர்வுகள்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? 100 கொஸ்டின் கேட்கறாங்க. 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 100 கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தம் 90 நிமிடங்கள். 90 நிமிடங்கள். அப்ப 100 கொஸ்டின் 100 நிமிஷம்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். ஆனா கேட்கறது 100 கொஸ்டின் 90 நிமிடங்கள். அப்ப ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட நமக்கு டைம் இல்ல. அப்ப ஆவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னா 54 செகண்ட். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு? 54 செகண்ட். அந்த லெவலை நான் ஃபாலோ பண்ணாதான் நான் என்ன செய்ய முடியும்? அந்த 100 கொஸ்டின் அடிக்க முடியும். 100 கொஸ்டின் அடிக்கணும் என்பது நம்ம கணக்கு இல்லை. ஆனா கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு 54 செகண்ட் ஒரு கொஸ்டின் நான் ஃபாலோ பண்ணி நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா என்னால 90 நிமிடங்கள்ல 100 கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும். 100 கொஸ்டின் ஆன்சர் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை விட அந்த 100 கொஸ்டின் பெர்ஃபெக்டா பெஸ்ட் ஆன்சரை செலக்ட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம ரயில்வே துறையில அதிகாரியாக ரயில்வே துறை அரசு பணியாளராக வேலைக்கு உள்ள போக முடியும். ஓகேங்களா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் 100 கொஸ்டின் 90 நிமிஷம். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம்? 54 செகண்ட். 54 செகண்டுக்குள்ளாக எப்படி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண ஏற்கனவே சொன்னேன். 2 வழிமுறைகள். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் கால் என்ன பண்றோம்? ஓகே. அப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீடைல்டா இருக்கணும். நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்? டீடைல்டா இருக்கணும். சிலபஸ் ஃபுல்லி கவர்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட என்டிபிஎஸ் தேர்வு சிலபஸ் பார்க்கணும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, கொஸ்டின் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும். அப்ப சிலபஸ் வைஸ் ஃபுல்லி கவர்டா படிக்கணும். டீடைலா ஸ்டடி பிளான் பண்ணணும். சும்மா கிடைக்க டயத்துல படிக்கிறது, டைம் கிடைச்சா படிக்கிறது, படிக்க அப்பெல்லாம் கொடு. ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் ஃபுல்லி சிலபஸ் கவர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு தெளிவான அக்யூரேட்டான ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன படிக்கணும்னு தெரியும், அதை எப்படி படிக்கிறது கரெக்டா படிக்கணும்ல. என்ன படிக்க தெரிஞ்சா நான் பாஸ் ஆயிட முடியாது. என்ன படிக்கணும் எனக்கு தெரிஞ்ச பக்காவான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டு புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டடி பிளான் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் படிக்க போறேன், இத்தனை நேரம் படிக்க போறேன், இவ்வளவுதான் படிக்க போறேன். இன்னொன்னு ஸ்ட்ராங்கா படிக்க போறேன், குவாலிட்டியா படிக்க போறேன். சும்மா ஏனோ தான் படிக்காம ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு 100% என்னால் தெளிவா சொல்ல முடியும். அந்த அளவு படிக்க போறேன். இதுவும் அது ஒரு குழப்பம் இல்லாம ஆன்சர் குழப்பம் இல்லாம ஒரே ஆன்சர் எனக்கு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் படிக்க போறேன். அப்ப சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி டீடைல்டா ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி அதை நான் செயல்படுத்துற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? இன்னொன்னு பிரியாரிட்டி. பிரியாரிட்டி அப்படின்னு என்னன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்ப எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி தேர்வுகள்ல ஒரு 100 கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் மேல ஆப்டிடியூட் ரீசன் தான் கேட்கறாங்க. நிறைய பேர் ஆப்டிடியூஷன் வராம கூட இருக்கும். கணிதம் அறிவு பொறுமை வராம இருந்தா கூட
அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எது எனக்கு வரலைனாலும் அதுல தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி செய்து வெற்றி அடையணும், அவ்வளவுதான். அப்ப ஆப்டிவ் ரீசனிங் 50 கொஸ்டின்ல கேட்கிறாங்கன்னா அதை நல்லா ப்ரியாரிட்டி கொடுத்து, அதெல்லாம் கை வெயிட்டேஜ் மார்க் கேட்கிறானா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேற லெவல்ல படிக்க ஆரம்பிக்கணும், வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப கணக்கு, அறிவு கூர்மை, ஆப்டிவ் ரீசனிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததாக ஜெனரல் சயின்ஸ், அடுத்ததாக ஜெனரல் அவேர்னஸ். அப்ப இதுலதான் கொஞ்சம் கொஸ்டின் தான் கேட்கிறாங்க, 20 தான் கேட்கிற, எந்த ஒரு சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம கவர்மெண்ட் வேலையும் நம்மளை ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அப்ப எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்டிவ் ரீசனிங் முக்கியம், அது 50 கொஸ்டின் மேல கேட்கறாங்க. அது ஜெனரல் சயின்ஸ் அதிகமா கேட்கறாங்க, ஜெனரல் அவேர்னஸ் அதிகமா கேட்கறாங்க. எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு பகுப்பாய்வு செய்து அடுத்த கட்ட லெவல் கொஸ்டின் இப்படித்தான் மேக் பண்ணுவாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடணும். நம்ம படிச்சுட்டு போன மாதிரி எல்லாம் கொஸ்டின் வராது. நம்ம படிச்சுட்டு தான் போகணும் டீட்டெயில்டா. அவன் எப்படி கொஸ்டின் கேட்கிறானோ அந்த எக்ஸாம் டைம்ல அதுக்கு ஏத்தது போல நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் என்பது ஒரு நாலேஜ், அந்த டைமிங்ல நம்ம என்ன பண்றோம் அதான். அந்த டைமிங்ல பெர்ஃபெக்டா பண்ணா நம்ம லைஃப் பெர்ஃபெக்டா இருக்கும். அப்போ ஒரு சிலபஸ் ஃபுல்லா நான் கவர் பண்ணி ஒரு டீட்டெயில ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் ப்ரியாரிட்டி கொடுத்து எந்த சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வரிசையா நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்து படிச்சுட்டேன். அடுத்து முக்கியமாக மோக் டெஸ்ட், டெஸ்ட் பிராக்டிஸ் அண்ட் டிஸ்கஷன். புரியுதுங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பக்கம் இருக்கும். டெஸ்ட் பிராக்டிஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டேன். நிறைய பேர் நல்லா படிச்சிருவான், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், எக்ஸாம் போய் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருவான், டைம் போயிடும், அவ்வளவுதான். அப்ப எல்லாம் நல்லா படிச்சுட்டேன், நல்லா தெரியுது. அப்ப அந்த குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு கொஸ்டின் அடிக்க முடியுது டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த டெஸ்ட் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம கம்போர்ட் ஜோன்ல இருப்போம், ஒரு பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, ஏனோ அட்டன் பண்ணி. அப்படி இல்லை, அது ஒரிஜினல் எக்ஸாம் காலம் எப்படி இருக்குமோ அந்த எண்ணத்துல தான் அந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணணும். அப்பதான் அந்த ஒரிஜினல் ரியல் எக்ஸாம்ல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப இங்க இருக்கும்போது கேஸ்ல பதட்டம் இல்லாம அங்க உடனே பதட்டம் பண்ணா நம்ம எல்லாமே இது பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அப்ப மோக் டெஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ், டிஸ்கஷன் நல்லா பண்ணணும். அப்ப இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நல்லா பக்காவா பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயில்டா சிலபஸை கவர் பண்ணி ஸ்டடி பிளான் பண்ணி எந்த சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து படிச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்டா படிச்சுட்டோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம எக்ஸாம் காலில் எக்ஸாம் டைம்ல அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரிஜினல் எக்ஸாம் ரியல் எக்ஸாம்ல அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை மணி நேரம்? 90 நிமிடங்கள், 100 கொஸ்டின். அப்ப இந்த எக்ஸாம் காலில் எப்படி நம்ம டைம் மேனேஜ் 100 கொஸ்டின், இன்னொன்னு 3 கொஸ்டின் ராங்கா பண்ணா 1 மார்க் குறையும், நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ப எவ்வளவு எடுத்தா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னா கண்டிப்பா 100 கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அப்போ 80 பிளஸ் எடுத்தா நம்ம வேலைக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 100 கொஸ்டினுமே தெரியும், 90 நிமிஷம் அடிக்க முடியும், 100 கொஸ்டின் அடிக்கணும். எவ்வளவு கொஸ்டின் நம்ம கரெக்டா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நார்மலைஸ் மார்க், பெர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல எக்ஸாம் டைம்ல எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படின்னா முக்கியமாக ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு செலவாகுது, டைம் 54 செகண்ட். ஒரு கொஸ்டினுக்கு 54 செகண்ட். அதுக்கு நான் ஒவ்வொரு டைமையும் ஒரு கொஸ்டின் 54 செகண்ட் முடியும் பார்க்க முடியாது. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் அதை நார்மலா அதை கொண்டு வந்துடும் கரெக்டா. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 54 நிமிஷம். அப்ப ஆவரேஜ் நம்ம மைண்ட் செட் என்ன படிக்கணும், ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் தான். ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண டைம் எவ்வளவு? 30 செகண்ட் தான். 30 செகண்டுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சு கிளிக் பண்ணிடணும் மவுஸ்ல. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிடணும். இல்ல சார் எனக்கு 30 செகண்ட் மேல ஆகுது ஆனா எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா என்ன பண்ணிருந்தீங்க? இல்ல சார் நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்து முடிவு பண்ணிட்டேன்னா அதுல ஆன்சர் போடாம அடுத்த கொஸ்டின் போக மாட்டேன், நீங்க உட்கார்ந்துருந்த நீ எத்தனை எக்ஸாம் தான் பாஸ் ஆக முடியாது. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் டைம் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரொம்ப வேகப்படுத்திக்கணும், அடுத்த கொஸ்டின் போயிடணும். 30 செகண்டுக்கு மேல ஆயிடுச்சு, டைம் ஆன்சர் வரலைன்னா நம்ம அங்க உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் போறது நமக்கு தெரியவே தெரியாது, தேவையில்லாம வேஸ்ட் ஆயிரும், அடுத்த பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப 30 செகண்டுக்கு மேல ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், அடுத்த கொஸ்டின் போயிடணும், ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்படி ஸ்கிப் பண்ணும்போது இந்த கொஸ்டினோட நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் நம்ம ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்களே அதை என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வரது ஈஸியா இருக்கு. இன்னொன்று எந்தெந்த கொஸ்டின் அடிச்சிருக்கோ அப்படி பார்த்தாவே என்ன தெரியும், நமக்கே தெரியும். இதில் எழுதி வைக்கும் போது அது என்ன ஒரு ஐடியா கிடைக்கும். சில சமயங்கள்ல இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சரோட செலக்ட் பண்ணிருக்கலாம், ஒன்னு வந்து
மேஜர் ஆப்ஷன் வர மாதிரி அப்ப அந்த நம்பரையும் குறிச்சு வச்சிருக்கோம். அப்ப ஒரு லைட்டை நம்ம ஓரளவு குறிச்சு வைக்கிறதுக்கு நம்ம சிபிடி மாதிரி பார்த்தாலும் தெரியும் எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கோம், எது பண்ணல, எது மார்க் பண்ணிருக்கோம், எல்லாமே டீட்டெயிலா வந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்டுக்கு மேல எனக்கு அதனால ஸ்கிப் பண்ணிடணும். ஆன்சர் தான் கிளிக் பண்ணிக்கணும். இன்னொன்று அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் 100% பெஸ்ட் ஆன்சர் இருக்கணும். அதைத்தான் செலக்ட் பண்ணணும். குழப்பமா வருதுன்னா குழப்பமா வந்தாலும் இந்த கொஸ்டின் இது அது ரெண்டு வந்தாலும் என்ன பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடும். ஒண்ணு. அடுத்து சில பேருக்கு ஈஸியா டைம் வந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஈஸியா இருக்கும், அதை நான் அட்டன் பண்ணாவே எனக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டியூட் ஈஸியா இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். சில பேர் ரீசனிங் ஈஸியா இருக்கும். சில பேருக்கு சார் சயின்ஸ் நான் நல்லா படிச்சிருக்கேன், இல்லை நான் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிச்சிருக்கேன், அது எனக்கு ஈஸி. எந்த சப்ஜெக்ட் நீங்க ஈஸியா நினைக்கிறீங்களோ, எதுல நீங்க நல்லா ஈஸியா படிச்சிருக்கீங்களோ, எது உங்களுக்கு ஆன்சர் அட்டன் பண்ணும்போது ஆன்சர் வர மாதிரி கரெக்ட் ஆன்சர் வர மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மைண்ட் செட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வரும்போது நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் அந்த எக்ஸாம் டைம்ல கூடும். அப்படிங்கிறப்ப நிறைய மார்க் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கான்ஃபிடன்ட் லெவல் கூட்டுறதுக்கு நம்ம சரியான பெஸ்ட் ஆன்சர்ஸை ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்டே எடுத்து உட்காந்துட்டு ஒரு கணக்கு எடுத்து உட்காந்துட்டு ஆன்சர் வராத உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா டைம் போறது தெரியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் 30 செகண்டுக்கு மேல கொஸ்டின் ஆன்சர் வரலைன்னா நம்ம என்ன பண்ணி அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடணும். இதுவும் அதுவும் குழப்பம், அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடணும். ஈஸியான கொஸ்டினா உனக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்டா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அவர் ரைட்டா ஓரடிங் கொஸ்டின் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் 5 மினிட்ஸ், அதாவது 5 நிமிடங்கள் 10 நிமிடம் கொஸ்டின் ஓரல பார்த்தலாம். கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சு கொஸ்டினோட லெவல் எப்படி ஈஸியா இருக்கா, மாடரேட்டர், குவாலிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பிளானுக்குள்ளேயும் வந்துடலாம். அப்ப இது ஒரு பேர். அடுத்து என்னன்னா சில பேர் வீட்டுல டெஸ்ட் பண்ணும்போது நல்லா காமனா கேஷுவலா டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அங்க ரியல் எக்ஸாம் ஒரு பதட்டம் பயம். ஏன்னா அது நம்ம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எழுதிட்டு போச்சு. நம்ம எக்ஸாம் எழுத சிட்டியே வேற தூரமா இருக்கும், பக்கமா இருக்கும், அது புது இடமா தான் இருக்கும். அப்ப அங்க தேவையில்லாத பயம், பதட்டம், குழப்பம் இதெல்லாம் அது வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் மோக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது. தேவையில்லாமல் பயம், பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் ப்ராக்டிஸ் பண்றோம். புரியுதுங்களா? அப்ப தேவையில்லாம பயம், பதட்டம் வராம இருந்தாவே நமக்கு என்ன வராது அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் ராங்கா போடுறது, தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா போடுறது. அது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். தெரிஞ்ச கொஸ்டின், தெரியாத கொஸ்டின் ஆன்சர் ராங்கா போகுது என்பது அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம ஆன்சர் தப்பா போட்டோம்னா அது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப மைனஸ். ஓகேங்களா? அப்ப அது ஏன் வருது? தேவையில்லாத பயம், பதட்டம், குழப்பம், தேவையில்லாத மன அழுத்தங்கள், அதுதான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் காரணமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட டைம்குள்ள ஆன்சர் வரணும். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும். அது பிறகு லாஸ்டா வரும்போது நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு இதுவும் அதுவும் குழப்பம் வருது அப்படின்னா போயிடணும். சரி, அந்த 2 ஆப்ஷன் வரும்போது மேஜரா ஒரு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். திரும்ப லாஸ்டா வரும்போது என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து இந்த பயம், பதட்டம் அது வரவே கூடாது. அது கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். கேர்லெஸ் மிஸ்டேக் வருவாங்கன்னா நம்ம நிறைய ஆன்சர்ஸ் ராங் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் கரெக்டா அந்த எக்ஸாம் டைமை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த அந்த எக்ஸாம் கால்ல தேவையில்லாமல் பயம், பதட்டம், குழப்பம் வராம தவிர்க்க என்ன வழி, நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம் டைம் முன்னாடி நிறைய மோக் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது வராது. குறிப்பிட்ட டைமுக்குள்ள எக்ஸாம் முடிக்கணும். அந்த மோக் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வராது. ஓகேங்களா? அப்ப கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. நல்லா ரீட் பண்ணி வேற உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். கொஸ்டின் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை, சில வார்த்தை நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு வார்த்தை தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கொண்டு வர முடியும். ஒரு எழுத்து தெரிஞ்சா கூட ஆன்சர் கொண்டு வரணும். அப்படித்தான் அந்த கொஸ்டின் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒரு கொஸ்டின்ல ஒரு 20, 30 வார்த்தை இருந்தாலும் ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அப்ப அதை ரீட் பண்ணா ஆன்சர் வரும். அந்த ரீட் பண்ணும்போது கவனமா பண்ணணும். அது பொருந்துறதா, பொருந்தாததா, ஏன்னா ஆன்சர் ராங்காவது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அப்ப இதெல்லாம் நான் பெர்ஃபெக்டா இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள பக்காவா கொண்டு வந்துடலாம். இதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவான் நம்ம ஆளுங்க, சார் 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, அப்ப நான் 100 கொஸ்டினுமே அடிப்பேன் அப்படிங்கிற ஒத்தக்கால் நிக்க கூடாது. எனக்கு 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டினுமே எனக்கு ஆன்சர் பெர்ஃபெக்டா தெரியும் அப்படியே 100 கொஸ்டின் அடிக்கிறது பிரச்சனையே இல்லை. நமக்கு நார்மல் ஸ்கோர், பெர்சனல் ஸ்கோர் நல்லாவே வரும். இல்ல சார், எனக்கு 100 கொஸ்டின்ல 80 கொஸ்டினுக்கு தான் 100% ஆன்சர் ப்ராப்பரா அக்யூரேட்டா தெரியுது அப்படின்னா அந்த 80 கொஸ்டின் மட்டும் அடிச்சா போதும். அந்த 20 கொஸ்டின் அடிக்கவே தேவையில்லை. எனக்கு குழப்பமா இருக்கு, தெளிவான ஆன்சர் இல்லை அப்படின்னு அடிக்க தேவையில்லை. 80 கொஸ்டின் மட்டும் கரெக்ட் ஆன்சர், எனக்கு ராங் ஆன்சரே இல்லை அப்படின்னா அதுல ஏதோ 1, 2 ராங்கான கூட பிரச்சனை இல்லை. நமக்கு நார்மல் ஸ்கோரும் அதிகமா இருக்கும், பெர்சனல் ஸ்கோரும் அதிகமா இருக்கும். நம்ம ஈஸியா அடுத்த லெவலுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு வந்து 70 கொஸ்டின் நல்லா தெரியும், ஆனா போக தெரியாது. எதுக்கு அதை சும்மா விட்டுட்டு வருவானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஏதோ ஒரு ஆன்சர் போடுறது. ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு அது லக்ல நமக்கு வந்தாலும் வரும்ல அப்படின்னு நினைச்சு போட்டீங்க அப்படின்னா அது 30மே ஒருவேளை ராங் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு கம்மியாகும், 10 மார்க் கம்மியாகும். அப்ப ஏற்கனவே எடுத்தது 70 மார்க், 10 மார்க் 60.
அப்ப அந்த 30 கொஸ்டின் ராங்கா போட்டோம்ல, அதுக்கும் மார்க் கம்மியாகும். அப்ப கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சருடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் கூடும். எந்த அளவுக்கு ராங் ஆன்சர் அதிகமா இருக்கோ நமக்கு மார்க் குறையும். அப்ப கரெக்ட் ஆன்சரோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கணும். அதற்கு நமக்கு செய்ய வேண்டியது எக்ஸாம் நம்ம என்னென்ன செய்யணும் அதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணி எக்ஸாம் டைம்ல பெர்ஃபெக்டா கரெக்ட் ஆன்சரோட எண்ணிக்கையை கூட்டிட்டோம் அப்படின்னாவே அடுத்த லெவல் போயிடும். அப்ப எண்ணிக்கை கூட்டினாலும் நம்ம என்னதான் உள்ள நல்லா படிச்சாலும் அந்த ரியல் எக்ஸாம்ல பக்காவா பண்ணணும். அந்த எக்ஸாம் டைம்ல நம்ம எப்படி பண்றோமோ அதுதான் நம்ம அடுத்து வாழ போறதுக்கான டைம் ரெடி பண்ணும். ஓகேங்களா? பாசிட்டிவா பிளஸ்ஸா ரெடி பண்ணக்கூடிய அப்ப எக்ஸாம் டைம் என்பது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் காலில் எக்ஸாம் டே சிபிடி மாதிரி நடக்குது. ஒரு கொஸ்டின் ஆக கிளிக் பண்ணா கூட திரும்ப அதுக்கு ஆன்சர் ரைட்டா வர என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்னு தமிழ் மொழியை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் மொழி தமிழ்லயே என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்ல சார் இங்கிலீஷ் வியூ பண்ணி பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழ் டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுத்தா இங்கிலீஷ்ல நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட் இங்கிலீஷ் கொடுக்கும்போது மட்டும் தான் தமிழ்ல வியூ பண்ண முடியாது. தமிழ் டிஃபால்ட்டா கொடுக்கும்போது இங்கிலீஷ்ல வியூ பண்ணி பார்த்து சில குழப்பம் இங்கிலீஷ் வியூ பண்ணி பார்த்து ஆன்சரை கொண்டு வரலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடியது ஒரு கொஸ்டினுக்கு 54 செகண்ட் தான். ஆனா நான் ஒரு கொஸ்டின் 30 செகண்ட் ஆன்சர் கொண்டு வர பிளான் பண்ணணும். சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எப்படி சார் சாத்தியம்? கணக்கு ரீசனிங் எல்லாம் கொஸ்டினுடைய லெவல் பெருசா இருக்கு. பார்ப்பதற்கு தான் பெருசா இருக்கும். நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கா நீங்க பார்த்தீங்க. நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் போறோம். அந்த கொஸ்டின் பெருசா இருக்கும். அதுக்கு எப்படி கான்செப்ட் ஒரு பார்த்தீங்கன்னாவே ஈஸியா நீ ஆன்சரை மேக் பண்ணலாம். அப்ப பிராக்டிஸ் தான். எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் 54 செகண்ட்ல செய்ய முடியாது. 30 செகண்ட்ல செய்ய முடியாது. அப்ப முறையான பயிற்சி, திட்டமிடப்பட்ட பயிற்சி, வீரியமான பயிற்சி இருந்தால் நாம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் 100 கொஸ்டின் அடிச்சிடலாம். யாரு வேணாலும். ஆனா அப்படி கிடையாது. அதான காம்படிட்டிவ் எக்ஸாம் 100 கொஸ்டின் 90 நிமிடம். இதுல ஆப்டிடியூடுக்கு, ரீசனிங்க்கு, ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். அப்ப எங்க நமக்கு டைம் அதிகமா நம்ம பார்த்துக்கலாம். எங்க டைம் கம்மியா இருக்கோ அதை இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்ப ஈஸியா செலக்ட் பண்ணலாம். கொஸ்டினுக்குலாம் வேகமா டயத்தை முடிச்சு அந்த டைமிங் எதுக்கு பயன்படுத்திக்கலாம்? ஆப்டிவ் ரீசனிங் பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்தலாம். கொஞ்சம் டிபிகல்ட்டான கொஸ்டினுக்கு பயன்படும். அப்ப ஈஸியான கொஸ்டின், கான்ஃபிடன்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து ரிஸ்கான கொஸ்டின் என்ன பண்ணலாம்? அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? இந்த இதெல்லாம் கரெக்டா பண்ணாவே எக்ஸாம் கால்ல எக்ஸாம் டைம்ல நான் பெர்ஃபெக்டா பண்ணிடுவோம். அந்த குழப்பம் வராது. இதுவா அதுவா குழப்பம் வராது. ஏன் எக்ஸாம்ல நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் கால குழப்பம் வராது. ஒரு கொஸ்டின் ஆன்சர் செலக்ட் பண்றது ரொம்ப டைம் வேகமா செலக்ட் பண்ணலாம். ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஒரு அந்த எக்ஸாம் கால்ல செய்யறது என்பது நல்லா படிக்காதவனுக்கும் அந்த குழப்பம் இருக்கும். நல்லா படிச்சவனுக்கும் குழப்பம் இருக்கு. அப்ப நல்லா படிச்சவங்க படிச்சா மட்டும் பார்த்தாது. எக்ஸாம் டயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா எக்ஸாம் கால், எக்ஸாம் டைம் எல்லாமே உங்களுடைய வசத்துல தான் இருக்கும். உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த எக்ஸாம் கால்ல உங்க எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாமோட பேப்பர் இருக்கணும். உங்க கண்ட்ரோல் இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசம் தான் ஆகும். அப்ப எதை கண்டு பயப்படாதீங்க, பதட்டப்பட நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோன்னு பாருங்க. கடந்த தேர்வுகள்ல நடந்து முடிந்த தேர்வுகள்ல ஏன் நம்ம மார்க் கம்மியாச்சு? ஏன் நம்ம செலக்ட் ஆகல? ஏன் நமக்கு மார்க் தொடர்ந்து கம்மியா என்ன காரணம்? அது காரணம் யாரு? நம்மதே. நீங்கதே. அப்ப தவறு நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம சரி செய்ய முடியும். இல்ல நான் இதுக்கு இந்த தவறு காரணம் நான் இல்ல, இவர்கள் தான், இவர்களால் தான் நான் தவறுக்கு ஆளாக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சாலும் அது நம்ம தான் காரணம். தோல்வி அடைஞ்சாலும் நம்ம தான். ஃபர்ஸ்ட் தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை சரி செய்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு வெற்றிக்கான வழிகளா கொண்டு வருவோம். ஓகேங்களா? சூப்பர். அப்ப இந்த இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்ப எக்ஸாம் கால்ல அதுக்கு முன்னாடி எக்ஸாம் டைம் முன்னாடி நீங்க பெர்ஃபெக்ட்டா அந்த ஸ்டடி பிளான், சிலபஸ் கவர், புக்ஸ், டெஸ்ட் சீரியஸ், டிஸ்கஸ் எல்லாம் பக்காவா பண்ணிட்டீங்கனாவே எக்ஸாம் கால் உங்கள் வசமாகும். ஆரம்பி தேர்வுகள்ல நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா நல்லா டெடிகேட் பண்ணி ரயில்வே துறை அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா வைராக்கியமா படிங்க. கண்டிப்பா 2025 வெற்றி உங்கள் வசமாகும். தேங்க்யூ.